ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாப்பாக்கும் தம்பிக்கும் லஞ்சுக்கு கீரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அவங்க ஸ்கூலோட ஷெடியூலில் இன்றைக்கி கீரை கொடுத்து விடணும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள் போட்டு எப்போவும் நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக கீரையை தனியாக பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா அதை காலி பண்ணுறது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து கிட்டத்தட்ட சாதத்தோட பெரட்டிக்கிற மாதிரி செய்ய போகிறேன். கரெக்டாக ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ பருப்பை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு குக்கர்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதோட ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக பொரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. லைட்டாக இது வதங்கினா போதும். கீரைக்கு எப்போவும் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ முதல் நாள் நைட்டே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் கீரையை. அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக அலசிட்டு அந்த கீரையை அப்படியே சேர்த்துடலாம். கீரை நிறைய சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே வதக்க ரொம்பவே வந்து குறைவாயிடும். நம்ம வதக்க சிறுகீரையில் அதுவாகவே தண்ணி விடும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக கழனி தண்ணி, அதாவது அரிசி களைஞ்சோம்ல அந்த தண்ணியும் தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லாவே வந்து கீரை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அதில் போட்டிருக்க அந்த மிளகாயை மட்டும் எடுத்துக்கிறேன். பிள்ளைங்களுக்கு காரம் ஒத்துக்காது அப்படின்றதுனால. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து பாதி அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் மதியம் வந்து வைக்கிறதுனால பயந்துட்டு தேங்காய் சேர்க்கலை. ஸோ சூப்பரான கீரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் கொடுத்து விடலாம். பட் இதை நான் இன்றைக்கி லஞ்சுக்கு தான் சாதத்தோட பெரட்டி கொடுத்து விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கீரை வந்து நிறைய காலியாகும். சைட் டிஷ்ஷாக கொடுத்தா பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சுருவாங்க. ஸோ இது நல்லா வந்து சாதத்தோட பெரட்டி வைக்க வேண்டியது தான். கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கும் போது அதோட வாசனை வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க அந்த வாசனைக்காகவே. ஸோ மதியம் சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை சாதம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.